ப்ரோ நம்ம பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு வாங்க ப்ரோ. போனாட்டி ராக் பீச்சுக்கு போனோம். அப்புறம் நிறைய பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா பீச்சுக்கும் என்ன கூட்டுனுக்கிறீங்க. ஆரோவில் பீச்சுக்கு போனோம். எல்லா பீச்சுக்கும் நம்மளை தொடர்ந்து கூட்டினே இருக்கிறீங்க. இப்போ பார்த்தோன்னா பாண்டிச்சேரி வேலை மேகம் மூட்டதெல்லாம் சும்மா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. புயல் வேற வந்துட்டு போச்சு. ஸோ இந்த ப்ரோவை ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்காக பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் உள்ள மெரினா பீச்சை போய் தான் நம்ம ஒரு விசிட் பார்க்க போகிறோம். எவ்வளவோ பண்ணுறோம், உங்களுக்காக இதை பண்ண மாட்டாமண்ணா. வாங்க போயிடும். இனி நம்ம அந்த ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஊர் பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு தான் நம்ம போறோம். நம்ம பீச்சுக்கு போற வழியில பார்த்தோன்னா இந்த மாதிரி மரக்கன்றுகள்லாம் ஃபுல்லா ரோட்ல வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. நானுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மரக்கன்று நடணும்னா ரொம்பவுமே ஆசையா இருக்கும். உங்க ஊர் பேரை கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே உங்க ஊர்ல வந்து ஒரு மரக்கன்று நட்டுட்டு போறேன். இந்த மாதிரி இயற்கை வளங்களை நாமளுமே பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். கண்டிப்பா உங்க ஊர் பேரை சொல்லுங்க, நானுமே வரேன். கைஸ் நம்ம பாண்டி மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க போயிட்டு ஒரு விசிட் பார்த்தலாம். ஆயிரம் எவ்வளோ ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாலும் நம்ம சொந்த ஊரை போல எந்த ஊருமே வராது. அந்த மாதிரி தான் நம்ம ஊர் பாண்டிச்சேரியும். நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் வந்து உட்காந்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த கடற்கரை கல் மேலே உட்காந்துட்டு இளையராஜா சாங்கை கேட்டுட்டு உட்காந்துன்னு இருக்கும்போது நம்ம மனசு அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். நாமளும் அந்த ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஊர் பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஊர் பாண்டிச்சேரி வேறு எந்த பீச்சுக்கு வரலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஊருக்கு வரேன். பாய்.